ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வாரமாக இங்கே செம்ம மழைங்க. வெயில் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நேற்று நைட் இங்கே செம்ம மழைங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஏற்காடு மழையே தெரிலங்க. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோவில் இந்த சண்டே எப்படி இருந்ததுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீக் டேஸில் நமக்கு டைம் இருக்காதுங்க. ஸோ எப்போதும் இட்லி தோசை அப்படின்றது ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். சண்டேங்கும் போது சீக்கிரமாக சமைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பொறுமையாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சால் போதும். நான் எப்போதும் சாட்டர்டே நைட்டே சண்டே மார்னிங் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணி வச்சுருப்பேங்க. கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குங்க. ஸோ காரசாரமாக சாப்பிட்லான்னு நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டேன். காலையில் பூரியும் சன்னா மசாலாவும் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். வீக் டேஸ் ஆனாலும் சரி, வீக்கெண்ட் ஆனாலும் சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் மாறாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் வீக்கெண்ட் ஆனாலும் சரி, வீக் டேஸ் ஆனாலும் சரி, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். அடுப்பை ஆன் பண்ணோடனே ஒரு பக்கம் சுடுதண்ணி இருக்கும், இன்னொரு பக்கம் பால் இருக்குங்க. இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளோட பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. ஏன்னா எந்திரிச்ச உடனே காஃபி தான் கேட்பாங்க. முன்னாடியே நம்ம பால் காய்ச்சி வச்சிட்டோம்னா அவங்க எந்திரிச்ச உடனே நம்ம டக்குன்னு காஃபி போட்டு குடிச்சிடலாம். நமக்கும் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த டேவே சூப்பராக இருக்குங்க. பூரிக்கு நான் சுண்டல் குழம்பு தான் செய்யலான் இருக்கேங்க. இந்த சுண்டலை வேக வச்சு எடுத்தால் போதுங்க, குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சிலர் இந்த சுண்டல் கொடியே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வேக வைப்பாங்க. பட் நான் அப்படி செய்ய மாட்டேங்க. சுண்டல் எப்பவும் தனியாக தான் வேக வைப்பேங்க. இன்னும் ஒரு சிலர் இதில் பட்டை, அப்புறம் கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் அந்த கலர் கிடைக்கிறதுக்காக டீ டிகாஷன் ஊற்றிலாம் செய்வாங்கங்க. பட் நான் எப்போதும் உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சு எடுப்பேன். சர்க்கரை டப்பாவில் நைட்டே சர்க்கரை தீர்ந்துருச்சுங்க. ஸோ அதை கழுவி வச்சுருந்தேன். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே அதை ரீஃபில் பண்ணிவிட்டேன். அப்போ தான் காஃபி போட முடியுங்க. எனக்கு இந்த எம்டி டப்பாவில் பொருளை ஃபில் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அது நம்ம புதுசாக டப்பாலாம் வாங்கிட்டு வந்திருப்போம். அப்போ இதுக்கு என்ன போட்டு வைக்கலான்னு பேக்கெட்டை கட் பண்ணி ரீஃபில் பண்ணும்போது ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸ் வருங்க. உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டே மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுட்டேங்க. இன்றைக்கி மாவை அரைச்சி வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் 3 நாளைக்கு நம்ம மாவு ஆட்டணும்னு அவசியம் இல்லைங்க. பட் நான் எப்போதும் காலையில் மாவு ஆட்ட மாட்டேன். ஏன்னா இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா பாப்பா எந்திரிச்சிருவாங்க. அவள் எந்திரிச்சானா என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டான். இன்றைக்கி சண்டேங்க. ஸோ அவர் வீட்டில் தான் இருக்கார். அப்படியே பாப்பா சீக்கிரம் எந்திரிச்சாலும் கொஞ்ச நேரம் அவரை ஹேண்டில் பண்ணி பாருங்க. அதுக்குள்ளே நான் கிச்சன் ஒர்க்கை முடிச்சிடுவேன். வீக் டேஸில் நான் எப்போதும் தனியாக தான் காஃபி குடிப்பேங்க. பட் சண்டேனா 2 பேரும் சேர்ந்து தான் காஃபி குடிப்போம். நான் இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் சுகர் போட்டு தான் காஃபி குடிக்கிறேங்க. பட் அவருக்கு அறவே பிடிக்காது. ஸோ அவருக்கு ஒயிட் சுகர் காஃபி, எனக்கு ப்ரௌன் சுகர் காஃபி. நிறைய பேர் இப்போல்லாம் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை தாங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் இவர்கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னேன், அவருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை. ஸோ அதனால் அதுக்கு மேலே அவர் நான் கம்பல் பண்ணலைங்க. நான் இப்போல்லாம் டீயாக இருந்தாலும் சரி, காஃபியாக இருந்தாலும் சரி, நான் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். காஃபி குடித்ததுக்கு அப்புறமா பூரிக்கான மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கூடவே சன்னா மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் எப்போதுமே தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி தாங்க சன்னா மசாலா செய்வேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேங்க. அவர் நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரியே இன்றைக்கி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லாவே இல்லை, எனக்கு கிச்சனில் பாதி ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீ எந்திரிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வேக வச்ச சுண்டலை கொஞ்சமாக எடுத்து கொடுத்தேன். அதை அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலை. சுண்டலை பார்த்தானே அம்மா எனக்கு வேணும்னு கேட்டாங்க. பெரிய பொண்ணுனா கூட சொல்லி புரிய வைக்கலாம். பட் இவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. காலையிலேயே அழுக வைக்க வேண்டான்னு ப்ரஷ் பண்ணாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டேங்க. நான் இந்த குழம்பு செஞ்சு முடிக்கிற வரைக்குமே பாப்பா என் கூட தான் இருந்தா. அவங்க அப்பா கிட்ட போகவே மாட்டேன்ட்டு இருந்தா. காலையில் சமையல் ஓவருங்க. காலையில் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் சோளா பூரியும் சன்னா மசாலாவும் தான். பூரி நல்லா உப்பெல்லாம் வரதுக்கான டிப்ஸ் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா பார்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. சண்டே அதுமா நான்வெஜ் இல்லைன்னா அந்த நாளே போகாதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் தான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. மீன் குழம்பு வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் 11 மணிக்கெலாம் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா மீன் குழம்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கி அரைச்சி தாங்க மீன் குழம்பு செய்வாங்க. பட் எங்கள் மாமியார் வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையாக அரைச்சி செய்வாங்கங்க. இவருக்கு அவங்க அம்மா செய்கிற மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே அந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தான் செய்வாங்க. இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவும் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க.
இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி கொஞ்சமாக கலந்து வெட்டிக்கிட்டு இதை மூடி வச்சிடலாம். கூட பாப்பாவுக்காக ப்ரான் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. மீன் குழம்பும் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா தான் ப்ரான் கிரேவி செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த ப்ரான் கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்த போதும் இந்த கிரேவி ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக மட்டும் 2 முழு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை நாங்கள் மத்தியானமே காலி பண்ணிட்டோம். மீன் குழம்பெல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 o'clock மேலே கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோங்க. தீபாவளிக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்தோங்க. அப்போ எங்களுக்கு அந்த பேண்ட்டு ஷாலெல்லாம் கிடைக்கலைங்க. எந்த கடையில் போனாலும் ஸ்டாக் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தீபாவளி முடிஞ்சு 1 வீக் ஆகுது. ஸோ புதுசாக ஸ்டாக் வந்திருக்கும். இந்த டைமில் போனால் வாங்கிக்கலான்னு தான் வந்தோங்க. தீபாவளி அப்போது இந்த கடைக்கு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். அப்போ பார்க்கும்போது ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. கேட்டாலும் இவ்வளோ தான் கலெக்ஷன் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது நிறைய புதுவிதமான கலெக்ஷன் வந்திருக்குங்க. பட் ரேட் ரொம்ப அதிகம்தான். தீபாவளி டைமில் மட்டும்தான் ரேட் கம்மியாக இருந்தது. நாங்கள் எப்போதும் துணி கடைக்கு போனாலும் எங்களுக்கு எடுக்கிறோமோ இல்லையோ ஸ்ரீபாப்பாவுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோங்க. பட் அன்றைக்கி நான் கேட்குற ஷாலும் இல்லை, பேண்ட்டும் இல்லை. ஸோ எதுவுமே வாங்கலை. நாங்கள் கடையை விட்டு வெளியே வரும்போது அரௌண்ட் ஒரு 6:30 இருக்குங்க. பக்கத்துலேயே காஃபி ஷாப் இருந்தது. ஸோ நானும் அவரும் காஃபி குடித்தோம். பாப்பாவுக்கு மட்டும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோங்க. பாப்பாவுக்காக தான் இன்றைக்கி ப்ரான் செஞ்சோம். பட் அவள் தொட்டு கூட பார்க்கல. சரி மீனாவது ஒரு பீஸ் சாப்பிடுவான்னு நினச்சோம். அது கூட சாப்பிடல. ஆனால் அங்கே கடைக்கு போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் நல்லா சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு துண்டு மீனை மட்டும் ரொம்ப கம்பல் பண்ணி தான் அவளுக்கு கொடுத்தேன். அதுலேயும் பாதி துப்பிட்டாங்க. எங்களுக்கு மதியம் வச்ச மீன் குழம்பே இருந்ததுங்க. எனக்கு மதியம் மீதமான சாதம் இருந்தது. ஸோ நான் ஒரு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அவருக்கு மட்டும் 2 தோசை ஊற்றி பழைய மீன் குழம்புலேயே சாப்பிட்டுக்கிட்டோம்.